இந்த ஆண்டு துவக்கத்துல, அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல உருவாகி இருந்த விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஒட்டுமொத்த ஆடியன்ஸையுமே கவர்ந்த இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சில இயக்கிய ரசிகர்களுக்கு அந்த அளவிற்கு ஒர்க் அவுட் ஆகல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய நாயகனை திரையில பார்க்கும் பொழுது மாசான பீஜியம், மாசான வசனங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் விரும்புவாங்க. அதுல நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆடியன்ஸுக்கு தான் இந்த படம் திருப்தி கொடுக்கல. ஓவராலா பாத்தீங்கன்னா படத்துல ஏகேவுடைய நடிப்பு, இயக்குனருடைய மெனக்கெடல் அப்படின்னு ஒட்டுமொத்தமாகவே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்த 2 மாதத்திலேயே அவருடைய அடுத்த படத்திற்கான ரிலீஸ் செய்தி அறிவிப்பை வெளியிட்டாரு. அதாவது அஜித் சாருடைய நடிப்புல உருவாகி இருக்க மற்றொரு திரைப்படம் தான் குட் பை டக்லி. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி படத்துடைய ரிலீஸிற்கு இன்னும் 12 நாட்கள் தான் இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுமே படு ஜோராக போயிட்டு இருக்கு. இந்த வேளையில தற்போது அஜித் சாருடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய அறிவிப்பு ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த ஒரு வாரத்துல அஜித் சாருடைய அடுத்த படமான AK 64 படத்துடைய பூஜை ஸ்டார்ட் ஆக போதா. சமீபத்துல நம்ம அஜித் சார அட்லி அவர்கள் மீட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2 பேருமே உரையாடி இருக்காங்க. சோ கண்டிப்பாக படத்துடைய கதையை தான் அட்லி அவர்கள் சொல்லியிருப்பார் அப்படின்னும் இவங்களுடைய காம்போ இணைக வாய்ப்பு இருப்பதாகவுமே சொல்லப்படுது. ஆகையால அட்லியுடன் தான் பூஜையை போட போறாரா அப்படின்னு கமெண்ட்களுமே அடிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.